இந்தியாவில் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் என பெயர் எடுத்தவர் இயக்குனர், நடிகர் திரு கே பாக்கியராஜா அவர்கள். அவர் முதல்ல கதாநாயகனாக ஹீரோவாக நடித்த திரைப்படம் எது, எந்த ஆண்டு ரிலீஸ் ஆனது, எப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது, அந்த திரைப்படம் வந்த பிறகு அவர் லைஃப் என்ன மாதிரி பயணிச்சது என்பதை பற்றி பார்க்கலாம். திரு பாக்கியராஜா அவர்கள் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். 16 வயதிலே திரைப்படத்திலிருந்தே ஆரம்பத்திலே இருந்தவர். நிறையா டயலாக்லாம் எழுதுவார், நல்ல வசனங்கள் எழுதக்கூடியவராக இருந்திருக்காரு. பாரதிராஜா படங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் திரு பாக்கியராஜா அவர்கள். அப்போ பாரதிராஜா அவர்கள் புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதையை ரெடி பண்ணி, அதாவது ஒருத்தட்ட கதையாசிரியர் வேற, செல்வராஜன் ஒருத்தர், ஸோ அவர்கிட்ட கதையை வாங்கி அவங்க பண்ணுறாங்க. பண்ணும்போது ஹீரோ தேடுறாரு, ஹீரோ கிடைக்கல. ஷூட்டிங் ஒரு 2 நாள் தான் நெருங்கிருச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு ஷூட்டிங் போகிறாங்களாம். அது வரைக்கும் ஹீரோ முடிவாகலை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப திடீர்னு பாக்கியராஜா சாரை கூப்பிட்டு, நீ ஹீரோவை பண்ணு அப்படின்னோன்னா அவர் நம்பலையாம். சும்மா காமெடி பண்ணாதீங்க, எதுக்கு சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லையா. உண்மையை தப்பாக சொல்கிறேன், நீ தான் ஹீரோவை நடிக்கிறா, தயாராகிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், சார் நம்ம ஹீரோவை நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பு சின்ன சின்ன வேடங்களில் அவர் நிறைய படங்களில் நடிச்சிருப்பார். குறிப்பாக பாரதிராஜா ஐயா படங்களில் நடிச்சிருப்பார். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் கூட கமலஹாசன் அவர் இவரை கொலை பண்ணுவார், பாத்ரூமில் ஒரு காட்சியில் வருவார். அதே மாதிரி நிறைய திரைப்படங்களில் சொல்லலாம். மண் வாசனை அதுக்கு முன்னாடி கிழக்கே போகும் ரயில், அதில் இந்த பஞ்சாயத்து சீனில் பேசுவார். அவர் குரலை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது அவர் தான் சொல்லி. அப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் அதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி அது நடிச்சிருந்த அவருடைய அந்த முன்னாடி நடித்த சின்ன சின்ன வேடத்தெல்லாம் பார்த்தா இவர் எப்படி ஹீரோவாக ஆக முடியும் தான் நமக்கு தோணும். ஆனால் அவரை அப்படியே ஒரு ஹீரோவாகவே மாற்றிருப்பார் பாரதிராஜா ஐயா புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில். ஸோ அதில் அவருக்கு ஹீரோவுக்கான வாய்ப்பு வருது. அந்த திரைப்படத்தை பாரதிராஜா ஐயா தான் இயக்குறாரு. ஆர் செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர். அவர் நிறைய திரைப்படங்கள், பாரதிராஜா ஐயாவுடைய படங்கள் ஆர் செல்வராஜ் தான் கதை, அவங்ககிட்ட தான் பண்ணுவாங்க. வசனம் மட்டும் பாக்கியராஜ் எழுதியிருக்கிறார். டயலாக்ல இருந்து பாக்கியராஜ், மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதில் உள்ள பாட்டுக்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு, படமும் பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சது. 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறியது. அதிலிருந்து அவருடைய சினிமா பயணம், அதுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக இருந்த ஒரு சிறு சிறு வேடங்களில் நடித்த பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கை அதன் பிறகு ஒரு நடிகராக பயணப்பட்டது. ஆனால் அவர் வந்தது இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறதுனால தான், அப்படி தான் அந்த இலக்கில் தான் ரொம்ப நாள் போராடி இருந்திருக்கிறாரு. அதே ஆண்டு 1979ஆம் ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவரே ஹீரோவாக நடித்து அவரை இயக்கவும் ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்கு ஹீரோவாக பாரதிராஜா ஐயா படத்தில் படித்து பிரபலமாயிட்டார். அதன் பிறகு அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவாக அந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தில் நடித்து அதுவும் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சது. அதன் பிறகு தொடர்ந்து அவர் சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ படங்கள், தூரம் நின்று போச்சுங்கிற படமெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். முந்தானை முடிச்சு சொல்லவே தேவையில்லை. அப்படி ஞான படம் கடைசியாக வந்த படங்கள், அவர் நடித்த நிறைய படங்கள், நான் அதை இன்று போய் நாளை வா, அதில் உள்ள அந்த லவ் போர்ஷன்லாம் ரொம்ப காமெடியாகவும் அதே நேரம் சீரியஸாகவும் பண்ணியிருப்பார். இப்படி அடுத்தடுத்து அவர் படங்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்டான படமாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு ஹீரோவா, அந்த கதையின் நாயகனா, ஹீரோன்னா பெரிய பில்டப்பாக ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு, ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட்டு, ஒரு பஞ்சு டயலாக் பேசி அந்த மாதிரி ஹீரோவா இல்லாமல், அதாவது அவருடைய மைனஸ் அவருக்கு தெரியும்.
இந்த ரூட்டில் போனால் தான் இது மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத அவர் கரெக்டாக பிடிச்சி பண்ணியிருப்பார். ஒரு யதார்த்த ஒரு நாயகனா அவர் பேசுகிறதுலாம் ரொம்ப சாஃப்டாக, கோவப்பட்டால் கூட ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காது. நான் தான் சொன்னேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முத்துராமன் அவருடைய நடிப்பும் பாக்யராஜ் நடிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அலட்டிக்காமல் நடிப்பாங்க, யதார்த்தமாக இருக்கும். ஸோ அதில் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் பாக்யராஜ் அவர்கள். இப்போது பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் ஹீரோவாக வெற்றி பெற்றவரும் முதல்ல பாக்யராஜ் அவர்கள் தான். அதன் பிறகுதான் அந்த விதை தான் அடுத்தடுத்து டைரக்டர் கூட ஹீரோவாக மாறினது. பார்த்திபன் சார், பாண்டியராஜன் சார், இப்படி நிறையா ஹீரோக்கள்லாம் உருவானாங்க. ஏன் பாண்டியராஜா ஐயாவே ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். கல்லுக்குள் ஈரம்ங்கிற படத்தில் இயக்குனராகவே அவர் நடிச்சிருப்பார், டைரக்டராகவே வருவார். இப்போ ஒரு கிராமத்தில் ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இந்த துணி அயன் பண்ணி கொடுப்பாங்கள்ல, வண்ணா விடுமாங்க, அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவருக்கு முறமாமே சந்திரசேகர், எப்போ பார்த்தாலும் தரத்தை வச்சுட்டு முயல் குத்தி தெரிவாப்புல, படிக்காதவன். அவரோட முறப்பொண்ணு, ஆனால் அது பாரதிராஜாவை விரும்பும். ஸோ இப்படி ஒரு லவ் இருக்கும். கடைசியில் பாரதிராஜாவை குத்திடுவார் அவர் சந்திரசேகர், முதுகில் இறந்துற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த அந்த படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அதில் ரசிக்கிற மாதிரின்னு பார்த்தோம்னா அவர் நடித்து காட்டுவார். டைரக்டர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு நடித்து காட்டுற அந்த காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இது பாரதிராஜா ஐயா ஒரே ஒரு படம் ஹீரோவாக நடித்து அது சரியாக வெற்றி பெறலை. அதில் தான் விஜயசாந்தியில் ஹீரோயினியா அறிமுகம், அருணாங்கிறவங்களும் அதில் தான் அறிமுகம். ஸோ இது பாரதிராஜா அந்த காலகட்டத்தில். அவர் கூட பாக்யராஜ் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நம்ம நடிக்கலாங்கிற ஆசை நடிச்சது. அப்போது ஒரு டைரக்டர் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிறத விதை போட்ட ஒரு பாக்யராஜ் சார் தான். அதன் பிறகு சொல்லவே தேவையில்லை. இப்போது எஸ் சூர்யா சார்லாம் ஹீரோவை நடித்து வந்தார். இப்போ எத்தனையோ டைரக்டர்கள் ஹீரோவை தான் நடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி பாக்யராஜ் அவர்கள் தான். அவர் ஹீரோவாக நடித்து டைரக்ஷன் பண்ணி, சசிகுமார் சார்லாம் சொல்லாமல, அவரும் டைரக்டர் ஹீரோ தானே. ஸோ அப்படி நிறைய பேர் சாதிச்சிட்டாங்க. இப்படி பல பேர் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாக்யராஜ் ஐயா போட்ட விதை தான். அதே மாதிரி அவருடைய கதையில் திரைக்கதை தான் மெயினாக இருக்கும். இப்போ அவர் படத்தை பார்த்துட்டு இது என்ன கதைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அந்த லைன் என்ன லைன் சொல்ல முடியாது. ஆனால் படம் பிடிக்கும். காரணம் சீன்ஸ் நல்லாயிருக்கும், திரைக்கதை நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். வெளியில் இது என்ன கதைன்னு பார்த்தா யோசித்து தான் சொல்ல வேண்டி வரும். அந்தளவுக்கு திரைக்கதை அதில் முன்னாடி நிற்கும். அப்படி ஒரு புதுவித சினிமாவை ஒரு கமர்ஷியலாக மக்களுக்கு கொடுத்தது திரு பாக்யராஜ் அவர்கள். நன்றி.